மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டேட் விரைவில் வந்துடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, மிக விரைவாக இருங்க. சார் என்கிட்ட ஃபுல் செட் மெட்டீரியல் இல்லை அப்படின்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட் மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா கையில் மெட்டீரியலே இல்லை அப்படின்னா எப்படி படிப்பீங்க? அதுதான் இப்போ கேள்விக்குறி. ஸோ ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1400 வீடியோஸ் போட்டுட்டோம். அந்த வீடியோ பார்த்தாலே ஓரளவுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு நான் அது எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன். சார் நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், தயாராக இருக்கேன் அப்படின்றவங்க டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி 75 டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ 75 டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்த்துட்டு 75வது டெஸ்ட்டு ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட். அது மற்ற எல்லாமே டாபிக் வைஸ் டெஸ்ட். 74 டெஸ்ட்டு வந்து நாங்கள் ஷெடியூல் கொடுத்துருவோம். அந்த ஷெடியூலில் உள்ளபடி தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பிக்கிட்டே இருப்போம். ஸோ படிச்சுட்டவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு, ஸ்டடி மெட்டீரியலே இல்லை என் கையில் அப்படின்றவங்களுக்கு ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல். சார் எனக்கு எதுவுமே புரியல, நீங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டட் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு 1400 வீடியோ. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கே ஓகே சப்ஜெக்ட் புரிதல் வந்து நல்லா தெரியும். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் மைனஸ் 1y டபுள் டேஷ் ப்ளஸ் xy டேஷ் மைனஸ் y ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். x ஈக்குவல் டு 1ன்றது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக, இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக, ஆர்டினரி பாயிண்ட்டாக, நன் ஆஃப் தீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ரிலேட்டட் வீடியோ வந்து போட்டேன், பிளேலிஸ்ட்டில் இருக்க, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆர்டினரி பாயிண்ட் சம்மந்தமாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டேன். இப்போ வந்து ஆர்டினரி பாயிண்ட்டாக அல்லது சிங்குலர் பாயிண்ட்டாக. சிங்குலர் பாயிண்ட்டுன்னா 2 டைப் இருக்குது. ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக, இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக அப்படின்னு சொல்லணும். ஸோ 2 விஷயம் தான். ஒன்று ஆர்டினரி பாயிண்ட்டு, ஒன்று சிங்குலர் பாயிண்ட்டு. ஆர்டினரி பாயிண்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சிங்குலர் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா ரெகுலராக இர்ரெகுலராக அப்படின்னு செக் பண்ணணும். சரி, முதல்ல கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். y டபுள் டேஷ் ப்ளஸ் p of x y டேஷ் ப்ளஸ் q of x y ஈக்குவல் டு 0. இது வந்து ஜென்ரல் ஃபார்ம். இப்போ கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். x ஸ்கொயர் மைனஸ் 1 y டபுள் டேஷ் ப்ளஸ் x y டேஷ் மைனஸ் y ஈக்குவல் டு 0. இப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே y டபுள் டேஷ் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, இங்கே வந்து x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 1ஆல் இந்த ஹோல் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிடுங்க. இதோட கரெக்ட் மேட்ச் ஆகும். ஸோ டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இது y டபுள் டேஷ் ஆகிடும். ப்ளஸ் x டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 1 y டேஷ் மைனஸ் y டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறீங்க. இது 1, இது 2. இது ரெண்டுத்தையும் 1 2 கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது நமக்கு p of x கிடச்சிரும் இல்லையா? ஸோ வேர் p of x ஈக்குவல் டு இதோ y டேஷோட கோஎஃபிஷியன்ட், இங்கேயும் y டேஷோட கோஎஃபிஷியன்ட். அப்போது x டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்தது இங்கே y-ஓட கோஎஃபிஷியன்ட் q of x. ஸோ q of x ஈக்குவல் டு இங்கே y-ஓட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1 டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 1. ரைட்? ஸோ p of x, q of x நம்ம எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. இவங்க தான் வந்து டிசைட் பண்ணுறது. அப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குற பாயிண்ட் வந்து ஆர்டினரி பாயிண்ட்டாக சிங்குலர் பாயிண்ட்டான்னு கரெக்டாக முடிவு பண்ணக்கூடியவங்க இவங்க 2 பேர் தான். சரி, இப்போது எந்த பாயிண்ட்டு கேட்குறாங்க? x ஈக்குவல் டு 1 தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், x ஈக்குவல் டு 1 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ x ஈக்குவல் டு 1 p of x என்னான்னு பார்க்குறோம். x ஈக்குவல் 1 இதில் போட்டால் என்ன ஆகுது பாருங்கள். 1 டிவைடட் பை 1 ஸ்கொயர் வந்து 1, 1 மைனஸ் 1 டினாமினேட்டர் 0 ஆகிடும். ஸோ 1 டிவைடட் பை 0 வரும். 1 டிவைடட் பை 0ன்றது அன்டிஃபைன்டு, இன்ஃபினிட்டி கிடையாது, அன்டிஃபைன்டு. ஓகே, அடுத்தது q of x பார்க்குறோம். இங்கேயும் வந்து xக்கு 1 போடுறோம். டினாமினேட்டர் நமக்கு 0 ஆகிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா நியூமினேட்டரில் -1, டினாமினேட்டரில் 0. ஏன்னா உங்கள் 1 போடும்போது 1 ஸ்கொயர் 1, 1 மைனஸ் 1 0. இதுவும் அன்டிஃபைன் தான். ஸோ q of x வந்து அன்டிஃபைன். பாருங்கள், p of xம் q of xம் டிஃபைன்ட் ஆகிட்டு இருந்தால் அனலிட்டிசிட்டியை செக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஆர்டினரி பாயிண்ட்டான்னு சொல்லிட்டு இருக்கலாம். அந்த ரிலேட்டட் வீடியோ போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், அல்லது இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மொத்தமாக ODPDயில் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஓகே, சரி சார், இப்போ p of x, q of x இந்த பாயிண்டில் அன்டிஃபைன்ட் ஆகிடுச்சு, என்ன சொல்ல வரீங்க? கண்ணை மூடிட்டு தேர்ஃபோர் அன்டிஃபைன்ட் ஆகிடுச்சுன்றதுனால கண்ணை மூடிட்டு x ஈக்குவல் டு 1 வந்து இஸ் எ சிங்குலர் பாயிண்ட்.
சரி டிஃபைன்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு வேல்யூ வருது ரெண்டும் அப்படின்னா அந்த P(x)ம் Q(x)ம் டிஃபைன்ட் ஆகுது. அதோடைய அனலிட்டிசிட்டி செக் பண்ணுறோம். அது அனலிட்டிக் அட் x = 1 பார்த்துட்டா ஆர்டினரி பாயிண்ட்டுன்னு சொல்லிடலாம். இப்போ டிஃபைன்டே ஆகலையே அப்படின்னா அதை சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லிடணும். சரிங்க சார், சிங்குலர் பாயிண்ட் ஆகிடுச்சு. இது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா? எஸ், அதுக்கு என்ன செய்யணும்? அட் x = 1 at x = 1 x minus x0 into p(x) இது என்னன்னு நம்ம செக் பண்ணணும். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ x minus x0ன்றது இந்த பாயிண்ட் தான் 1. p(x) நம்ம ரெடியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். x / x² - 1. இப்போ இந்த x - 1 அப்படியே இருக்கட்டும். x / இது a² - b² வடிவில் இருக்குது. அது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. x + 1 into x - 1. இப்போ x - 1 வந்து கட் பண்ணிடலாம். அப்போது x / x + 1 இருக்குது. இதே போல் அட் x = 1ல் x minus x0 whole square into q(x) என்னன்னு பார்க்குறோம். இப்போது x minus x0ன்றது இந்த பாயிண்ட் தான், கொடுத்த பாயிண்ட்டு 1 whole square into q(x). q(x) இதோ இருக்கு பாருங்கள், -1 / x² - 1. ஓகே, இப்போ இதில் இந்த x - 1 அப்படியே இருக்கட்டும். x - 1 whole square அப்படியே வச்சுட்டு இன்ட்டு -1 / இது a² - b². இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். என்ன x + 1 into x - 1. ஓகே, ஒரு x - 1 கட் ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் இன்னும் ஒரு x - 1 into -1 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் -x - 1 / x + 1 இப்படி இருக்கும். இந்த மைனஸ் கூட உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இது 1 - x ஆகிடும் நியூமரேட்டர் / x + 1. இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ x minus x0 whole square q(x) நம்மகிட்ட கிடச்சிருச்சு. இது ரெண்டுமே டிஃபைன்ட் ஆகிருக்கு. முதல்ல இது x minus x0 p(x)ம் x minus x0 whole square q(x)ம் கண்டுபிடிக்கணும். இது டிஃபைன்டாக இப்போ தான் பார்க்கவே போகிறேன். இப்போது அந்த பாயிண்டில் அட் x = 1ல் நான் கண்டுபிடிச்சேன் x minus x0 p(x)ம் x minus x0 whole square q(x)ம் என்ன வேல்யூ கொடுக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் x minus x0 p(x) எவ்வளோ வேல்யூன்னு பார்க்குறேன். முதல்ல டிஃபைன்டான்னு பார்க்குறேன். நான் கண்டுபிடிச்ச இது ரெண்டும் டிஃபைன்டான்னு பார்க்க போகிறேன். எந்த பாயிண்டில்? இந்த பாயிண்டில். சரி, இப்போ கண்டுபிடிச்சது என்ன சார்? இது x0ன்னு எடுத்துக்கிட்டு டைரெக்டாக அந்த பாயிண்ட்டை x0ன்னு எடுத்துக்கிட்டு x minus x0 p(x)ம் x minus x0 whole square q(x)ம் முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் தான் அந்த பாயிண்ட்டை உள்ளே கொடுத்து எக்ஸுக்கு பதிலாக கொடுத்து அது ரெண்டும் டிஃபைன்டாக அனலிட்டிக்கான்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு x = 1ன்னு இதில் கொடுத்தா 1 / 1 + 1 1/2 வருது. அதே போல் x minus x0 whole square q(x) என்னன்னு பார்க்குறேன். இதில் கொடுங்க, ஜஸ்ட் x 1 கொடுங்க. 1 கொடுத்தா 1 - 1 நியூமரேட்டர் வந்து 0 / இங்கே வந்து 1 + 1 0 / 2 0. ஸோ இதோட வேல்யூ 1/2, இதோட வேல்யூ 0. இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். எந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் அனலிட்டிக் நமக்கு தெரியும். அப்போ இது ரெண்டுமே அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். அப்போது தேர்ஃபோர் ஃபைனலாக என்ன சொல்ல வரோம்னா அட் x = 1 x minus x0 p(x) and x minus x0 whole square q(x) are defined. டிஃபைன்டு மட்டும் இல்லை, அண்ட் அனாலிட்டிக். ஓகே, அதாவது இங்கே இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த p(x)ம் q(x)ம் டேரெக்டாக அட் x = 1ல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஃபைன்டாக ஆகல, அனலிட்டிக்காகவே இல்லை. முதல்ல டிஃபைன்டே ஆகலை அப்படின்னும் போது சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லிவிடுங்க. ஒரு வேளை இங்கேயே டிஃபைன்ட் ஆகுது, அனலிட்டிக்காக இருக்குன்னா ஆர்டினரி பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃபைன்ட் ஆகலைன்றதுனால சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அது எந்த டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்க நம்ம இந்த x minus x0 p(x)ம் x minus x0 whole square q(x)ம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு
அந்த x = 1ல் என்ன வேல்யூ தருது, அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு அனாலிட்டிக்கும் தெரியும். அப்போ x = 1ல் இந்த x - x0 p(x)ம் x - x0 whole square q(x)ம் டிஃபைன்ட் ஆகுது, கூடவே அனாலிட்டிக்காக இருக்குன்னா டைரெக்டாக நம்ம அதை அந்த x = 1 நம்ம therefore x = 1 is ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் சொல்லிடலாம். சிங்குலர் பாயிண்ட் தான், ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ஓகே, ஸோ x = 1 இஸ் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். இப்போ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக இல்லை அப்படின்னா அது இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் சொல்லிடலாம். அதாவது எப்போ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் இல்லைன்னு சொல்வோம், இது ரெண்டுமே டிஃபைன்ட் ஆகக்கூடாது, இது ரெண்டுமே அனாலிட்டிக்காக இருக்கக்கூடாது. முதல்ல டிஃபைன்டே ஆகலைன்னும் போது நம்ம ஏன் அனாலிட்டிசிட்டி போய் செக் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ஃபெயில் ஆகுது, இங்கும் அன்டிஃபைன்டு இதுவும் அன்டிஃபைன்டுன்னா அது இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் சொல்லிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு p(x) q(x) கண்டுபிடிங்க. அதை வச்சுட்டு அது ரெண்டும் எப்படிப்பட்டது அந்த x = 1லன்னு பாருங்கள். ரெண்டுமே வந்து அன்டிஃபைன்டு, அதனால் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இது ரெண்டும் கண்டுபிடிக்க வந்துடுங்க. இது ரெண்டும் கண்டுபிடிச்சி டிஃபைன்ட் ஆகுதா, கான்ஸ்டண்ட்டாக இல்லை அனல்ட்டியாக இருக்கான்னு பார்க்கணும். எந்த பாயிண்ட்டில், இந்த பாயிண்ட்டில். ஸோ அனலிட்டிக் கண்டிஷன்ஸ் செக் பண்ண உங்களுக்கு நல்லா தெரியணும். அது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டோம், போய் பாருங்கள். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஓகே சார், இப்போ இந்த பாயிண்ட்டில் வந்து இது ரெண்டும் டிஃபைன்ட் ஆகிடுச்சு, அனலிட்டிக்காகவும் இருக்குது அப்படின்றதுனால என்ன சொல்ல வரீங்க, இது ரெண்டும் பார்த்துட்டு அந்த பாயிண்ட் x = 1க்கு தானே செக் பண்ணிங்க, அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லிடலாம், ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் சொல்லிடலாம். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷன் ஏ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். எந்த ஒரு பாயிண்ட்டும் செக் பண்ணும்போது அது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக வரல அப்படின்னா அதை நம்ம கண்ணை மூடிட்டு இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் சொல்லிடலாம். ஓகே, ஆர்டினரி பாயிண்ட்டு சொல்லிட்டேன், ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டு சொல்லிட்டேன், இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டு இது இல்லைனா இது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டை இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டான்னு செக் பண்ணுறது இவங்க ரெண்டு பேர் தான் இல்லையா. அதே போல் ஒரு பாயிண்ட் வந்து ஆர்டினரியாக அது சிங்குலர் பாயிண்ட்டாக, ஆர்டினரி பாயிண்ட்டாக சிங்குலர் பாயிண்ட்டான்னு செக் பண்ணுறது இவங்க ரெண்டு பேர். ஓகே, இவ்வளோ தான் விஷயம். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறது ரிலேட்டட், அதையும் நல்லா பாருங்கள், நல்லா புரியும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.